ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் அடுத்த ஈரடி காலநேமி நிகாவீர சௌரி சூரஜனேஸ்வர திலோகாத்மா திலோகேஷ கேசவ கேசிஹாஹரிஹி என்பதாகும். இதிலே வருகின்ற முதல் திருநாமம் காலநேமி நிகா. காலநேமி நிகா. காலநேமி என்கின்ற ஓர் அசுரனை கொன்று அழித்தார் பகவான். காலநேமியை கொன்றதால் அவருக்கு காலநேமி நிகா என்கின்ற திருநாமம். இந்த காலநேமிதான் பிற்காலத்திலே கம்சனாகவும் பிறந்திருந்தான். அதை நாரதர் கம்சனுக்கு சுட்டி காட்டினார், போட்டு கொடுத்தார். நீ, அதாவது கம்சன், முற்காலத்திலே காலநேமி என்கின்ற அசுரனாக இருந்தாய், அப்பொழுதும் பகவான் தான் உன்னை கொன்றார். இப்பொழுது கம்சனாக பிறந்திருக்கின்ற இந்த பிறவிலேயும் பகவான் தான் உன்னை கொல்லப் போகின்றார். யாதவர்கள் தேவர்களின் அம்சங்களாக பிறந்திருக்கின்றார்கள். நீயும், அதாவது கம்சனும், உன்னை சார்ந்திருக்கின்ற பல அரசர்களும் அசுரர்கள் ஆவீர்கள். அசுரர்களின் அம்சங்களாக பிறந்திருக்கின்றீர்கள் என்று கம்சனுக்கு எடுத்துரைத்தார் நாரதர். அதனால் கம்சனுக்கு கிருஷ்ணர் மீதும் மற்ற யாதவர்கள் மீதும் தீராத அடங்காத வெறுப்பு ஏற்பட்டது. நாரதர் இப்படி அவனிடம் கூறியதையும், அதனால் கம்சனுக்கு வெறுப்பு அதிகமானதையும், அதைத் தொடர்ந்து அவன் செய்த செயல்களையும் பாகவத புராணத்திலே பார்த்தோம். இப்படி காலநேமி என்கின்ற அசுரனை கொன்றதால் பகவான் காலநேமினிகா என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் காலநேமினிக்னே நமக. பகவானின் அடுத்த திருநாமம் வீரக. மிக மிக சுலபமான எளிதான திருநாமம். பகவான் வீரத்தனம் மிகுந்தவர், மாபெரும் வீரர். அவர் மாயையை தாண்டி இருக்கின்றதுனாலே அவருக்கு காம, குரோத, லோப முதலியவையெல்லாம் கிடையாது. அதை போலவே பயமும் கிடையாது. எந்த விதமான அச்சமும் இல்லாமல் மாபெரும் வீரராக அவர் விளங்குகின்றார். அவர் யுத்தம் செய்யும் பொழுது எதிரியின் அம்புகள் முதலியவை அவரையும் தாக்கும். அவரும் எதிரிகளால் அடிபடுவார். குருதி, இரத்தம் கூட கொட்டும். ஆனால் அதையெல்லாம் சிறிதும் பொருட்படுத்தாத வீரர் அவர். ஏனென்றால் அவர் உடல் உணர்வை தாண்டி இருக்கின்றார். உடல், மனம், புத்தி இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் பகவான். அதனால் அவரால் மாபெரும் வீரராக, ஆகச்சிறந்த வீரராக விளங்க முடிகின்றது. அப்படிப்பட்ட மா வீரராகிய பகவானுக்கு நமஸ்காரம். ஓம் வீராய நமக. அடுத்த திருநாமம் சௌரிகி. பகவான் சூரகுலத்திலே தோன்றியவர். அதனால் அவருக்கு சௌரிகி என்கின்ற திருநாமம் ஏற்பட்டிருக்கின்றது. ஓம் சௌரையே நமக. பகவானின் அடுத்த திருநாமம் சூரஜனேஸ்வர என்பதாகும். சூரஜன ஈஸ்வரக, சூரஜனேஸ்வரக. சூரர்களான, சூரத்தனம் மிகுந்த எல்லோருக்கும் அவர்தான் ஈஸ்வரர், தலைவர். தேவர்களிலே பலர் சூரத்தனம் நிறைந்தவர்கள். அவர்களுக்கு தலைவரான இந்திரனோ சூரத்தனம் மிக மிக அதிகமாக உடையவர். அப்படிப்பட்ட இந்திரனுக்கும் தேவேந்திரனுக்கும் ஈஸ்வரன் பகவான், தலைவராக இருப்பவர் பகவான். சூர கணங்களுக்கு எல்லாம் அவரே தலைவர். அதனால் அவர் சூரஜனேஸ்வரக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். அப்படிப்பட்ட சூரர்களுக்கெல்லாம் அவர் தலைவர், அவர்தான் ஈஸ்வரன் என்பதால் அவர்கள் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டியது, காக்க வேண்டியதும் அவருடைய கடமையாகின்றது என்பது சொல்லாமலே விளங்குகின்றது. அதனால் தன்னை சார்ந்திருக்கின்ற சூரர்கள் ஆபத்தை எதிர்நோக்கி இருக்கும் பொழுது பகவானே அவர்கள் எல்லோரையும் காப்பாற்றி அருள்கின்றார். அதனால்தான் சூரகணங்களுக்கு அவர் தலைவர் என்கின்ற போதிலும் அசுரர்களுக்கு அவர் தலைவர் என்று பொருள் கூறப்படுவது இல்லை. பொதுவாக அப்படி பொருள் கூறப்படுவது இல்லை. சூரத்தனம் என்கின்ற ஒன்றை மட்டுமே வைத்துக்கொண்டு பார்த்தால் கம்சனும் சூரன்தான், கர்ணனும் சூரன்தான், ராவணனும் சூரன்தான். ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் தலைவர் பகவான் என்கின்ற வழக்கு பொதுவாக சொல்லப்படுவது இல்லை. ஏனென்றால் இதுதான் காரணம், அவர்களை காக்க வேண்டிய கடமையும் பகவானுக்கு வந்து சேர்ந்துவிடும். பகவான் அப்படிப்பட்டவர்களையெல்லாம் கூட காப்பதற்கு கடமைப்பட்டவர் என்று சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் அவர்கள் துஷ்டர்கள், இராட்சசத்தனமும் அசுரத்தனமும் நிறைந்தவர்கள். மேலும் அவர்களும் பகவானை தங்களுடைய தலைவனாக அங்கீகரிப்பதில்லை. அதனால் பகவானும் அவர்களையெல்லாம் தன்னுடைய தலைமையிலே ஏற்றுக்கொள்வதும் இல்லை. அதனால் அவர்களை காப்பதற்கு பகவான் கடமைப்பட்டவரும் இல்லை. ஆனாலும் அவர்களை காப்பதற்கு கடமைப்பட்டவர் இல்லை என்கின்ற போதிலும் அப்படிப்பட்டவர்களுக்கு கூட திருந்துவதற்கு வாய்ப்பு அளிக்கின்றார் பகவான். தமோகுணம் நிறைந்த அவர்களோ பகவான் சொல்வதை கேட்பதில்லை, திருந்துவதில்லை. அதனால் முடிவிலே பகவானாலேயே கொல்லப்படுகின்றார்கள்.
சூரகணங்களின் தலைவராகிய பகவானுக்கு நமஸ்காரம். ஓம் சூரஜனேஸ்வராய நமக. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.